அப்போ ரூம்க்குள்ள போலாம். சரி 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 இரு. என்ன அது அது நீ என்ன சொல்ல வரன்னு நான் சொல்லவா? தேவிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் அன்புக்கு போலீஸ் போஸ்டிங் வரட்டும், அதுக்கப்புறம் ஆனந்தி டாக்டர் ஆகட்டும்னு உன் கடமைகளை தானே சொல்ல போற. நான் அப்படி சொல்ல வரலையே. வேற கீழவா கொடுக்கறன்னு தான் சொல்ல வந்தேன். என்ன கொடுப்ப? இப்படி ஒரு புருஷனுக்காக மொத்தத்தையும் கொடுக்கலாம். ஒரு முத்தத்தை கொடுக்க மாட்டேனா? அட பாருடா. குடு 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 குடு. இங்க வேண்டாம். என் அப்பா பாத்துட்டு இருக்காரு. கீழே போலாம். வா. அப்படியா? வா போலாமா? எஸ். கையில் வா உட்காரு. வா உட்காரு. என்ன? அது ரூம்குள்ள வந்துட்டோம்ல, உங்க அப்பா பார்க்கல. யார் சொன்னது? ஏன் மாமா இப்படி பண்றீங்க? போயிட்டு காலையில வரலாம்ல. நிலாங்கிறது ராத்திரியில தான் வரும், காலையில வராது. ஆமா இல்ல? இரு வந்துடுறேன். இப்ப கூட பார்க்கல. கண்ண மூடு. கையல், என்ன சத்தம் அங்க? சும்மா பேசிட்டு இருக்கோம் அத்தை. அதுக்குதான் சொல்றேன். உனக்கு அந்த 2 பின்னல் போட்டா? இந்தானோ 2 விசில் வந்ததும் குக்கர் ஆஃப் பண்ணிடு. என்ன மறந்துடாத. ஏண்டா நீ ஏண்டா அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? நீ எந்திரி, நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணுமா, நான் பாத்துக்கிறேமா, நீ போமா. எப்படி ரெடி பண்றேன்னு பாரு. ஆனந்தி அங்க பாரு. என்ன? எப்ப பார்த்தாலும் போன். அங்க பாரு. என்ன அங்க? அந்த பொண்ணு மட்டும் வீட்டை கூட்டி பெருக்கி ஏதோ ஒரு வேலை பாத்துட்டு இருக்கா. நீ என்னன்னா போனை பாத்துட்டு இருக்க. போய் கூட மாட வேலை செய்யலாம்ல. அம்மா, நான் இந்த வீட்டு மகமா, ஷாலினி மருமக. அதனால நான் இந்த மாதிரி பெருக்கிறது, துடைக்கிறது, மடிக்கிறதுன்னு அந்த ஏரியாக்குள்ள போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுமா. இந்த வீட்டுக்குள்ள மக மருமக எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான். போய் வேலையை பாரு. மா, நீ கொஞ்சம் இருமா. ஏய், இந்த பாரு, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் வேற வீட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதனால இப்பவே போய் பிராக்டிஸ் பண்ணு. போ போ போ. அண்ணே, என்ன வர சப்போர்ட் அந்த பக்கம் ஓவரா இருக்கு? சரியில்லையே. சப்போர்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல. அவ மட்டும் தனியா வேலை பார்த்துட்டு இருக்கால, அதனாலதான் சொன்னேன். ஓ, உங்க மருமக மட்டும் தனியா கஷ்டப்படுறான்னு மாமியாரான உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவ்ளோ அக்கறையா? ஐயோ, உன்கிட்ட போய் சொன்ன பாரு. நீ ஏதாவது சொல்லிட்டு போ, நான் போய் என் வேலையை பாக்க. அம்மா, நானும் போய் உங்க மருமக மாதிரி வேலையெல்லாம் பாக்குறேன். முதல்ல போய் வேலையை பாரு. போ ஓடி. அண்ணி, கவனிச்சீங்களா? சின்ன மருமக கஷ்டப்படுறாளாம். இப்ப பாருங்க. இப்படி ஓடுற பார். ஷாலினி, ஷாலினி, நீ ஜெயிச்சிட்ட. என்னாச்சு? ஜெயிச்சிட்ட. ஆனந்தி, ஷாலினி, ஆனந்தி, என்னாச்சு? ஜெயிச்சிட்ட. என்னாச்சு? நீ ஜெயிச்சிட்ட ஷாலினி. ஜெயிச்சிட்டனா? என்ன சொல்ற நீ? ஆமா ஷாலினி. அம்மா, நீ மட்டும் வேலை பாக்குறத பாத்துட்டு என்ன திட்டினாங்க. கூட மாட நீ ஷாலினிக்கு உதவியாருன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம மருமகளும் மகளும் ஒண்ணுதான்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாளுக்கு நாள் அம்மாக்கு உன் மேல இருக்கிற கோபம் போய் அவங்களுக்கு உன் மேல பாசம் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். நீ வேணா பாரு,
கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல டிவி சீரியல்ல வர மாமியார் மாதிரி ஒரு ஒற்றுமையான மாமியார் மருமகளா நீங்க 2 பேரும் வள வருவீங்க. ஆனந்தி, அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தா இந்த உலகத்திலேயே என்னை விட சந்தோஷமான ஆளு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏய், என்ன பண்ற? விடு, விட மாட்டேன். விடு. ஏய், விடு சொல்றேன்ல. யாராச்சும் பாத்துற போறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. எழு. என்ன பண்ற? பல நாளா சொல்றதுதான். என்னது? குட் மார்னிங். உன்னை பார்த்தா குட் மார்னிங் சொல்ல வந்த மாதிரி தெரியலையே. எப்படி இவ்வளோ அழகா இருக்க? காலையிலேயே வா. காதலுக்கு நேரம் காலம் கிடையாது. என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் முப்பொழுதும் உன் கற்பனைகள் தான். சரியில்லையே. என்னால முடியலையே. அத்தை, அது வந்து அத்தை கண்ணுல தூசி விழுந்துருச்சா, அதான் நான் ஊதி துடைக்க போனேன். ஆ, என்னாச்சு? இன்னும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகலையா? வந்துருச்சு, கட்டி விடுறீங்களா? சரி வா. ஏய் கயல், ஏங்க ஏங்க உங்களை தாங்க. ஏய், என்னதாண்டி உன் பிரச்சனை?